வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி பால் கொலக்கட்டை செய்ய போகிறோம். செட்டிநாட்டு பக்கம் இந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொலக்கட்டை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ பால் எடுக்கணும். இதை அது 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு மூடியை திருகி வச்சுருக்கேன். நல்லா கெட்டி பாலாக எடுக்கணும். பாசிப்பருப்பு 1 கைப்பிடி, நல்லா மகுர 1 கைப்பிடி. ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ரொம்ப கொலன்னு வந்துடும். இது நம்ம ருசிக்காக போடுறோம். வெறும் கொலக்கட்டையை நம்ம வேக வச்சு வெள்ளைப்பாகு ஊற்றினோம்னா வெறும் வெள்ளைப்பாகில் போட்ட மாதிரி ஆயிரும். தேங்காய் பாலும் பாசிப்பருப்பும் தான் அதுக்கு ருசியை கூட்டும் பால் கொலக்கட்டைக்கு. இது வெள்ளைப்பாகு, ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். நிறைய பேர் பால் கொலக்கட்டை 2 விதமாக செய்யலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சு இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சு பால் கொலக்கட்டை செய்யலாம். இது நம்ம தண்ணியிலே வேக விட போகிறோம். அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறி போச்சுனாலும் ஹார்ட் ஆகாது. கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல பாசிப்பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணி வேக வச்சுக்கிட்டுருவோம். கறி போயிடாமல் லேசாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும். பாசிப்பருப்பை வேக வைக்காமல் போட்டோம்னா அந்த பாசிப்பருப்புடைய அந்த பச்சை ஸ்மெல் கொலக்கட்டையில் இருக்கும். நம்ம வறுத்துட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வேக வச்சு போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். கலர் மாறிடுச்சு. ரோஸ்ட் பண்ணும்போதே இந்த பாசிப்பருப்புடைய வாசனை நல்லா இருக்குது. நல்லா தண்ணியில் நல்லா வேக வச்சுருவோம். பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். 2 சவுண்டுக்கு வைப்போம். நம்ம 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்லேயே தண்ணி எடுத்து ஊற்றிக்குவோம். ஒரு கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். திரும்ப 1/4 கப்பு, இந்த அளவுக்கு இருக்குது. 1/4 கப்பு. 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஊட்டி இதில் நம்ம கொலக்கட்டை மாவை போட்டு நம்ம கிண்ட போகிறோம். அப்படி கிண்டும் போது கொலக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட போகிறோம். இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். அந்த மாவு காயாமல் நல்லா இருக்கும். நெய் இல்லாட்டி ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணியில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். அடுப்பு அமர்த்திட்டோம். மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டுங்க. கரெக்டான தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா மாவு வரன்னு இருக்கும். 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி வச்சு நீங்கள் தண்ணி கொதிக்கையில் ஒன்று நெய் ஊற்றிக்கலாம். அல்லது மாவு இந்த மாதிரி கிண்டின பிறகு கூட நெய்யை ஊற்றிக்கலாம். நெய்யோ ஆயிலோ ஊற்றுறது காரணம் மாவு ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இது கொஞ்சம் ஆற ஊட்டி நம்ம உருட்டிக்குவோம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். நெய்யோ ஆயிலோ உங்கள் இஷ்டம். ஆயிலும் வாட வராது. மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா பாதி நல்லா வெந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா சின்னமாக உருட்டிக்கலாம். ரொம்ப சின்னமாக உருட்டிக்கினீங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். சில பேர் வந்து உப்பு டேஸ்ட் வேணும்னு நினைப்பாங்க கொழுக்கட்டையில். அப்படி உப்பு டேஸ்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நான் உப்பு தேவையில்லைன்னு போடல. உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு சங்கட்டமாக இருந்தால் காராச்சேவு புளிகிற அச்சில் புளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கிண்டலாம். ஒரு கப் மாவில் நம்ம உருட்டிட்டோம். இப்போ நம்ம இதை தண்ணியில் வேக விட போகிறோம். ஆவியில் வேக வச்சா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் கொழுக்கட்டை ஹார்டாயிடும். தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மலன்னு கொதித்த பிறகு தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டையை வேக விடணும். தண்ணி நல்லா கொதிக்கங்காட்டியும் கொழுக்கட்டையை போட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து அப்படி தண்ணியில் கரைஞ்சிரும். இது சூடாக இருக்கும், உடனே வெந்துடும். எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ போடுவோம். ஒரு கப் மாவுக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நிறைய இருந்துச்சுன்னா மொத்தமாக போட்டுறாதீங்க, கரைஞ்சி போயிடாமல். கொஞ்சம் கொதி வந்த பிறகு கொஞ்சம் அடுத்தது போடுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இந்த மிச்சத்தை போடுவோம். கொதி வந்துருச்சு. ஒரு கொழுக்கட்டை கூட உடையில பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணி கொதிக்கங்காட்டியும் போட்டிங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும். கரைஞ்சி கூழ் மாதிரி வந்துடும். அப்புறம் ஒரு கப் மாவுக்கு 3 கப் தண்ணி போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம இதில் தேங்காய் பால் வேறு ஊற்றணும், வெள்ளைப்பாகு வேறு ஊற்றணும். வேகட்டும். நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இது ரெடி. இப்போ நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றுவோம். ஏலக்காய் கொஞ்சம், எப்படி இருக்குன்னு பாருங்க. கொழுக்கட்டை ஒன்று கூட உடையல பாருங்க. இதில் நீங்கள் ஐஸில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, சூடாக சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் வந்து இறக்கும் போது தான் ஊற்றணும். தேங்காய் பால் ரெடி. இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டுருவோம். இந்த பருப்பும் சேர்ந்து நல்லா ஒன்று சேரட்டும். கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். பாசிப்பருப்பும் வெள்ளைப்பாகும் போடவும் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றும்போது நீங்கள் அடுப்பு அமர்த்திடணும். இல்லாட்டி வெள்ளத்தில் லேசாக உப்பு கலந்து தான் தயாரிப்பாங்க. தேங்காய் பால் ஊற்றும்போது திரிஞ்சு போயிடும். அடுப்பு அமர்த்திட்டேன்.
இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம். கெட்டியாக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இது வந்து ஆறின பிறகு நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி இருக்கிறதுனால, பாசிப்பருப்பு வேறு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். சூடாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாவோ இல்லை ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னாவோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ரசகுல்லா மாதிரி நல்லா அமுங்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.